பறையர் சாதி மற்றும் பிற சாதி நட்பும் இன்று தமிழகத்திலே தேவைப்படுகிறது. முதல் மாநாடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சென்னை கிளாம்பாக்கத்தில் நடந்தது. அந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் துணைத் தலைவரான ஐயா கூட்டத்திற்குரிய திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் நான் அண்ணன் எம்எல்ஏ அருள் அவர்களை அழைத்த போது அண்ணன் சொன்னார், மாநாட்டு வேலை இருக்கிறது, எனவே அந்த மாநாட்டில் உள்ள அண்ணனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதன்படி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த என் அண்ணன்மார்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு அண்ணன் சொன்னது போல இன்றைக்கு தமிழகத்தில் 2 பெரும் சாதி, 2 சமூகம், ஒன்று பறையர், இன்னொன்று வன்னியர். ஆனால் இந்த 2 சமூகங்களின் நிலை தமிழகத்தில் என்ன மாதிரி இருக்கு? எல்லாரும் உழைக்கின்ற மக்களாக இருக்கிறோம், சொல்ல போனா ஓட்டாண்டியா இருக்கிறோம். எல்லாரும் கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிற இந்த மக்கள் ஒன்றாக இன்றைக்கு நிற்க முடிகிறதா? ஒரு அணியில யார் இதை பிரிப்பது? ஒரு கட்சி கூட்டணியில ஒரு கட்சி இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய கட்சிக்குள்ள இறந்து நிற்கிற நிலையில நாம் இருக்கிறோம். ஆனால் நாம சொல்றோம், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு வன்னிய சமூக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்குள் வந்தால் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்ல வைக்கப்படுகிறார்கள். இதுதான் வட தமிழகத்தின் கேவலமான நிலை. இந்த இருவரும் சாதிகளாக இருக்கிற நாம ஒன்றிணைந்து நின்னோம்னா இந்த கல்யாண மண்டபத்தை போல 2 கல்யாண மண்டபத்துல நடைபெறக்கூடிய சமூக சொந்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட தந்தை திராவிட மாநகராட்சி அந்த குடும்பம் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியுமா? அதான் தான் இவன் இந்த பெரும் சாதியை பிரிக்கிறான். அதுக்குதான் மருத்துவரையா கூட அழகா சொன்னாரு, 10.5% வன்னியருக்கான இடஒதுக்கீடு கொடுத்த போது அது நீதிமன்றத்துல செட்டாக் ஆகுது. ஐயா கிட்ட கேட்கிறாங்க, நீங்க போய் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய இந்த இடஒதுக்கீடை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்கிற போது மருத்துவர் ஐயா சொல்றாரு, எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. யாரு போய் நான் போய் செக்ரட்டரியா தலைமைச் செயலகத்தை பார்த்து யாருகிட்ட போய் என் சமூகத்துக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? அது மருத்துவர் ஐயா நினைக்கிற அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அவமானம் இந்த நிலை. எனவே இங்க இருக்கிற மக்கள் நம்ம ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை எடு. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை சாதியில ஒரு சாதி கேட்குது, பறையர் சமூகத்திலிருந்து நாங்க கேட்கிறோம். அண்ணன் செந்தமன் சீமான் கேட்கிறார், சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த அரசாங்கம் எடுக்க மறுக்கிறது? நீங்க 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ போய் ஒரு ஊட்டியம் போய் பூந்து நீ என்ன சாதி, நீ என்ன சாதி, என்ன சாதி அப்படின்னு சாதிவாரி அந்த கலைகளை என்கிற கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல. முதல்ல 1872ல வெள்ளக்காரன் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1931ல ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எல்லா சாதியும் எண்ணுவாங்க. இந்த பட்டியல் சமூகம் சொல்கிற எங்க எஸ்சி மக்களை மட்டும் ஒரு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்க, வீட்டுல எத்தனை இருக்கீங்க, யாரா இருக்கீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, இந்த குடும்ப தலைவர் என்ன படிச்சிருக்காரு, வீட்டுல டிவி இருக்கா, பிரிட்ஜ் இருக்கா, வண்டி இருக்கா, கார் இருக்கா, டூ வீலர் இருக்கா, ஃபோர் வீலர் இருக்கா அப்படின்ற கணக்கை எனக்கு எடுத்துருவோம். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மற்ற சமூகத்துக்கு தலையை மட்டும் எண்ணிட்டு போவோம். ஆக இப்ப ஒரு நிலை வந்திருக்கு, என்னன்னா இந்த சமூக மக்களை எப்படி எங்களை எண்றீங்களோ அதே மாதிரி எல்லா சமூக மக்களையும் எண்ணு, அவங்களோட ஸ்டேட்டஸை எடு, அவங்களோட வாழ்க்கை தரத்தை எடு. ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு ஆட்சிகளும் காலகாலமாக 10 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஏன் 10 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுதுன்னா
இப்ப உதாரணத்துக்கு 2025 இப்ப எடுக்கிறாருன்னு வச்சுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சமூக மக்கள் வீட்லயும் என்னென்ன இருக்கு, அவனுக்கான வருமானம் என்ன, எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறான்னு வச்சுக்க. அடுத்து 2035 இந்த சாதிவாரி கணக்கெடுக்கிற பொழுது 2025 மூர்த்தி சமூகம் இல்ல மூர்த்தி குடும்பம் எப்படி இருந்தது, 2036 மூர்த்தியோட சமூகம் எப்படி இருக்கு, இந்த 10 ஆண்டுகள்ல அரசு கொடுக்கிற இடஒதுக்கீடு, நலத்திட்டங்கள் இல்ல அரசின் செயல்பாடெல்லாம் இந்த சமூக மக்களில் இந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததா உயர்லையா அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாம இங்க முறையற்ற ஒரு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுது. ஏன்னு சொன்னா 1931 இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. அந்த 1931 அந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இன்று வரை இந்த இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம குறைஞ்சிருப்போம், அதிகமா இருந்திருப்போம், இல்ல வேறு நிலையில இருந்திருப்போம் இல்லையா. 100 ஆண்டுகளாக ஒரே பணிய கணக்கை வைத்துக் கொண்டு இங்கே இந்த இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவேதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக அரசு எடுக்கணும். அப்படி எடுத்து எங்க நிலையை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏன் எழுந்திருக்கிறது? இந்தியா முழுக்க இதே பிரச்சனை தான். தமிழ்நாட்டை தவிர மிச்ச எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு 7-8 மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வச்சுட்டான். எடுத்து வச்சுட்டு எங்க ஊர்ல என்னென்ன சமூக மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வச்சுட்டாங்க. இன்றைக்கு வன்னியருக்கான முழு இடஒதுக்கீடு இன்னைக்கு செட்டாக் ஆகி இருக்குன்னா நீதிமன்றம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறது. என்ன சொல்லுது? நீ இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு சொல்ல, எந்த கணக்கின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த 10.5% கொடுக்கப்பட்டது, ஒண்ணு இவர்கள் கூட இருக்கலாம் அல்லது குறைய இருக்கலாம், இதெல்லாம் டேட்டாவை காட்டு. வன்னியர் சமூக மக்கள் எத்தனை பேர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டு என்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் வைக்கிறது. அதான் இப்ப எல்லாரும் கேட்கிறோம், எல்லாரையும் என்ன இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்க தமிழ் சமூகம் எல்லாம் எங்களை எண்ணுங்க 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 மைக்ராஸ் கம்யூனிட்டி எண்ணக்கூடாது என்று கருணாநிதி கும்பல், திராவிட கும்பல் எண்ணிட்டா அவரோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும், என்னோட எண்ணிக்கை எனக்கு விளங்கிடும். நான் கிட்டத்தட்ட 20% இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் அமைச்சரவை என்னோட பங்கு 20% எங்க வன்னியருக்கான பங்கீடு எங்க இந்த பெரும்பான்மை மக்கள் கேட்டு விடுவார்கள் என்பதற்காக மைக்ராஸ்கோப் கம்யூனிட்டி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது. எனவே இங்க இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து நாம போராடி கொண்டே இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது பெரிய வேலை இல்லை. நீங்க பின்னால பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ஜூன் 2022 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம். 7 ஜனவரியில 23 இந்த கணக்கெடுப்பு தொடங்குது. 2 அக்டோபர் 2023 ஒரு 5-6 மாதத்துல இந்த கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சிருக்காங்க. அப்போ இது ஒவ்வொரு மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பு இன்றைக்கு இந்த திராவிட அரசு எடுக்க மறுத்ததுதான் நம்முடைய பிரச்சனை. நாம என்ன சொல்றோம்? இந்த சமூக நீதி என்பது ஏதோ ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமான சமூக நீதி அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நீதி தேவைப்படுகிறது. அந்த சமூக நீதியை பிரித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள்லாம் வைக்குது. ஏன் நாம இன்னைக்கு இந்த திராவிடத்திலிருந்து மீறணும், தமிழகத்தை நாமே ஆளணும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னா, திராவிடத்திலிருந்து மீறுகிற போதுதான் இங்கே இருக்கிற தமிழ் சாதிகளோட எண்ணிக்கை தெரியும், நாம யாருன்னு தெரியும். அதன் அடிப்படையில் தான் இங்கே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். எனவே திராவிடத்திலிருந்து நாம் மீண்டாக வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாவட்டத்தோறும் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதன் அடிப்படையில் இது 2வது மாநாடு. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த உதயசூரியன், சுலைமான், விநாயகமூர்த்தி ஆகியோரை இந்த கட்சி இந்த அமைப்பு வரவேற்று இதற்கு முன்னால் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கும்